தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் தலைவர் திரு சுப்பிரமணியன் அவர்கள் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். காரணம், இந்த பேச்சுவார்த்தை ஒரு சுமூகமாக நடைபெற்றிருந்தால் நிச்சயமாக இதற்கு முடிவுக்கு வந்திருக்கும். ஆனால் அவர் நீங்கள் ஸ்ட்ரைக்கு போங்கள் என்று எங்களை சொல்லிவிட்டார். நாங்கள் நாளை முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்ய திட்டமிட்டபடி அந்த முடிவை செய்ய உள்ளோம். நாளை மறுநாள் அனைத்து மாவட்டங்களிலையும் ஆர்ப்பாட்டம் நடத்துவது. 27, 28 2 நாட்கள் அனைத்து மாவட்டங்களிலும் ஆக்ரோஷமான மறியல் நடத்துவது. வருகிற மே 2ஆம் தேதி முதல் அனைத்து மாவட்டங்களிலும் காத்திருப்பு போராட்டம் நடத்துவது என்ற முடிவை செய்திருக்கிறோம். சென்னையில் மாநில நிர்வாகிகள் காலவரையற்ற உண்ணாவிரதம் நடைபெறுவது என்று நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம். இந்த போராட்டத்தை தூண்டி இருக்கிறார் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் என்பதை மீண்டும் இங்கே நான் குற்றஞ்சாட்ட விரும்புகிறேன். இந்த வேலை நிறுத்தத்தில் 5 லட்சம் அரசு ஊழியர்கள் பங்கேற்க போறோம். வருவாய்த்துறை, வளர்ச்சித்துறை, சத்துணவு, அங்கன்வாடி, வணிக வரித்துறை, கருவூலகம் என 61 துறைகள், அதில் இருக்கக்கூடிய சங்கங்கள் இந்த தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தோடு இணைந்து இந்த வேலை நிறுத்தத்தில் நாங்கள் பங்கேற்க உள்ளோம். எனவே இந்த வேலை நிறுத்தத்திற்கு முன்பாக முதலமைச்சர் அவர்கள் அழைத்து பேசி முடிவான சுமூக தீர்வு காண கேட்டுக்கொள்கிறேன். கிரிஜா வைத்தியநாதனை நீங்கள் அவர் அழைத்து பேசுவார் என்று அமைச்சர் பொன்னையன் அவர்கள், அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னார். நாங்கள் அந்த அடிப்படையில் எங்கள் 2 நிர்வாகிகள் அவரை சந்தித்தோம். அவர் இந்த வேலை நிறுத்தத்தை பொறுத்தவரையில் உங்க விருப்பம், நீங்க வாட்டுக்கு செய்யுங்க, எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை அப்படி என்று சொல்லிட்டார். நாங்கள் பேச்சுவார்த்தைக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை என்று சொல்லிட்டார். நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு இவர் தான் இந்த பேச்சுவார்த்தையை தடுத்தவர், முட்டுக்கட்டையாக இருக்கிறார். நாங்கள் திட்டமிட்டபடி மிக சக்தியாக நடத்த போறோம். மிக சக்தியாக இந்த வேலை நிறுத்தம் நடக்கும். அதாவது ஊதிய மாற்ற குழு தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. ஆனால் சங்கங்களை அழைத்து பேச வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான கோரிக்கை. 2, புதிய ஓய்வூதிய திட்டத்தை முன்னாள் முதல்வர் சட்டசபையில் நாங்கள் போராடின போது 110வது விதியின் கீழ ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைச்சு அதனுடைய அறிக்கையை பெற்று அதை ரத்து செய்வது குறித்து பரிசீலிப்பேன். ஆனால் இன்று வரை அந்த அறிக்கையும் வரப்பெறல. அதனுடைய அந்த சாந்தசீல நாயர் அவர்கள் அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணல. இன்று வரை அந்த அரசாணையும் வரல. அதேவரை கமிட்டி காலவரை ஆயிடுச்சு. அதனால 4 லட்சம் எம்ப்ளாயிஸ் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தாங்க முன்னாள் முதல்வருடைய அறிவிப்பை. அதே போல சத்துணவு, அங்கன்வாடி, ஊராட்சி செயலாளர்கள், கிராம உதவியாளருக்கு வரும் ஊதிய குழுவில் காலமுறை ஊதியம் வழங்கப்படும் என 110வது மறைந்த முதலமைச்சர் சொல்லியிருந்தாங்க. அதுவும் இன்று வரைக்கும் எந்த விதமான நிறைவேற்றம் செல்ல. இந்த 2 கோரிக்கைகள் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் வழியில் நடக்கக்கூடிய இந்த அரசு நிறைவேற்றாத காரணத்தினால் இந்த ஸ்ட்ரைக்கை நாங்கள் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு. குறைந்தது 5 லட்சம் பேர் இந்த அரசு ஊழியர்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் பங்கேற்பார்கள். 61 துறைகள் பங்கேற்கும். பிரதானமாக வருவாய்த்துறை, வளர்ச்சித்துறை, அதே போன்று சத்துணவு, அங்கன்வாடி, வணிக வரித்துறை, பொதுப்பணித்துறை, கிராம சுகாதாரம், கூட்டுறவுத்துறை, கருவூலகத்துறை, அதே போன்று பொது சுகாதாரத்துறை, வேளாண்மைத்துறை, கல்வித்துறை என்று உள்ளிட்ட 61 துறைகள் இதில் பங்கேற்கிற 5 லட்சம் பேர் பங்கேற்க உள்ளோம். அடுத்த கட்டமாக மறியல், காத்திருப்பது என ஒரு தொடர் போராட்டங்களை நடத்தவும். ஒரு மெமோரண்டம் கொடுத்து வேலை நிறுத்தம் செய்வதென முதல்வருக்கு நேரடியாக கொடுத்துருக்கிறோம். ஆனால் எந்த விதமான அசைவு இல்லை. நடைபெறவிருந்த பேச்சுவார்த்தையும் கிரிஜா வைத்தியநாதன் தடை செஞ்சிட்டாங்க. அப்ப இந்த சூழ்நிலையில் முதல்வர் தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு அழைத்தால் அது பேச்சுவார்த்தையின் தன்மைக்கேற்ப முடிவு செய்யும். மே 2ஆம் தேதியிலிருந்து மாநில நிர்வாகிகள் காலவரையற்ற உண்ணாவிரதம். அனைத்து மாவட்டங்களிலையும் மே 2ஆம் தேதி முதல் காத்திருப்பு போராட்டம் மாவட்ட ஆட்சியர்கள் முன்பு நடத்துவோம். தொடர்ந்து காலவரையற்ற உண்ணாவிரதம். காலவரையற்ற உண்ணாவிரதம் உங்களுக்கு தெரியும். 15 நிர்வாகிகள் உட்கார படுக்க போறோம். மே 2 முதல் உணவு இல்லாமல் நாங்கள் இருக்க போறோம். எங்களுடைய ஊழியர்கள் அத்தனை பேரும் அனைத்து மாவட்டங்களிலையும் காத்திருக்க போறாங்க அரசாணை கிடைக்க போறும் வரை. இப்ப இந்த சூழ்நிலையில் அரசு புரிந்து கொள்ளல. பொதுவாக இந்த அரசு
அரசு ஊழியர் நலனில் அக்கறை செலுத்துவதில்லை. நிதிநிலை அறிக்கையில் இந்த ஆண்டு ஊதிய குழுக்கான அந்த நிதியை எந்த விதமான இடத்திலும் சொல்லல. அப்ப நிதி ஒதுக்கீடு செய்யல. அப்ப ஏமாற்ற போகிறார்கள் என்ற அர்த்தம். 2 ஆண்டு காலம் அரியர்ஸ் கொடுப்பதாக தெரியல எங்களுக்கு. அதனால தமிழகம் முழுவதும் இன்றைக்கு அரசு ஊழியர்கள் மிகுந்த வருத்தத்தோடு இருக்கிறார்கள். இப்போ 20% இதற்கு முன்னால் 20% இடைக்கால நிவாரணம் வழங்கிய வரலாறு உண்டு. 1988, 1996, 2009 3 மாதம் சம்பளத்தை இடைக்கால நிவாரணமாக வழங்கியிருக்காங்க அரசு, அப்பொழுது இருந்த அரசுகளாம். ஆனால் 20% இடைக்கால நிவாரணம் நாங்கள் கேட்குறோம். அது காரணம் என்னென்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு 1/1/2006 பே கமிஷன் கொடுத்துட்டாங்க. இன்னும் எங்களுக்கு அறிவிக்கலை. பே 19 மாதம் ஓடிடுச்சு. அப்போ இது நிச்சயமாக 1 ஆண்டு 2 ஆண்டுகளாகும். அதனால இடைக்கால நிவாரணம் கேட்கும். 2 முறை கொடுத்துட்டோம். முதல்ல முதலமைச்சர்கிட்டையும் இந்த கடிதம் கொடுத்துருக்கோம், தலைமைச் செயலாளர் கொடுத்துருக்குறோம், அதே போல் நிதித்துறை செயலாளருக்கு கொடுத்துருக்குறோம். அதே போல் 2வது முறை 21/3/2017 நோட்டீஸ் கொடுத்தோம். அந்த நோட்டீஸு கொடுத்தும் எந்த விதமான அழைப்பும் இல்லை, எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. எங்களுக்கு தேவை பேச்சுவார்த்தை நடக்குதா இல்லையா, அரசாணை கொடுத்தா போராட்டம் நாங்கள் முடிவு கொண்டு வருவோம். அதாவது இன்றைக்கு உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணி ஊரக வளர்ச்சித்துறையில் நடக்குது. அது முற்றிலும் முடங்கும். அதே துறையில் குடிநீர் வறட்சி பணி வளர்ச்சித்துறையில் தான் பார்க்குறாங்க. அந்த பணிகளும் முற்றிலுமாக முடங்கும். வருவாய்த்துறையில் சான்றிதழ் வழங்குதல் இது போன்ற பணிகள் வரி வசூல் உட்பட முடங்கும். அதே போல் கிராம ஊராட்சிகளில் ஊராட்சி செயலாளர்கள் 12,527 பங்கேற்கிறாங்க. அந்த அலுவலகங்களும் மூடப்படுது. அப்போ குடிநீர், தெருவிளக்கு போன்றது கிராமத்தில் அது தடைப்படும். அதே போல் வணிக வரித்துறை முழுமையாக இறங்குறாங்க. வணிக வரித்துறை வருவாய் ஈட்டுகிற துறை. அது கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் அந்த இழப்பு ஏற்படும். அப்போ அதே போன்று கருவூலகத்துறை இன்றைக்கு நிதி வரவு செலவுகளை பார்க்கக்கூடிய ஒரு துறை. அன்றாடம் அந்த துறையினுடைய நிதி வரவு செலவுகளில் கடுமையான பாதிப்பு. அங்கன்வாடியில் ஊட்டச்சத்து, கிராம உதவியாளர்கள் இந்த வரி வசூல் ஏற்படுகிற பணியும் என்டையராக பாதிக்கும். அதே போல் நகராட்சி, மாநகராட்சியில் தெருவிளக்கு பராமரிப்பு, குடிநீர் பணிகள் பாதிக்கும். அதாவது குறைந்தது ஒரு நாளைக்கு 300 to 500 கோடி இழப்பு. ஆமா, இதற்கு